சிறு வயதிலிருந்தே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெரிந்து கொள்ள துடியாக துடித்துக் கொண்டிருந்தான் குமரேசன். அவனுக்கு எங்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. ஊரில் உள்ள அனைவரிடமும் கேட்டு பார்த்தும் மற்றும் அக்கம்பக்கம் உள்ள ஊரிகளில் விசாரித்து விட்டான். ஆனால் அவனுக்கு சரியான விடை எங்கும் கிடைக்கவில்லை. ஊருக்கு சாமியார் ஒருவர் வந்திருப்பதாக குமரேசனிடம் ஒருவன் கூறினான். உடனே அந்த சாமியாரிடம் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்பாடுபட்டாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாமியாரிடம் விரைந்தான் குமரேசன். குமரேசன் சென்ற நேரம் சாமியார் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் அருகில் சென்ற குமரேசன், எனக்கு உடனடியாக சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்றும் இதன் வித்தியாசம் என்ன என்றும் எனக்கு உடனே சொல்லுங்கள் என்றான். சாமியார் கண் விழிக்கவில்லை. ஆழ்ந்த தியானத்திலே இருந்தார். சற்று நேரம் பொறுத்த அவன் மீண்டும், என்ன சாமியாரே, காது கேட்கவில்லையா? சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று மீண்டும் சத்தமாக கேட்டான். தியானத்திலிருந்து சாமியார் கண் விழித்து, யாருடா நீ மூடனே, இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய்? என் அருகில் வந்து இவ்வளவு காட்டு கத்து கத்திக்கொண்டு இருக்கிறாயே, யாருடா நீ மூடனே என்று கேட்டார். சாமியாரின் வார்த்தைகள் குமரேசனை கோபமூட்டின. கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த பெரிய கல் ஒன்றை தூக்கி சாமியார் மேல் போட பாய்ந்தான். அப்போது சாமியார் அமைதி காத்தபடி, பார்த்தாயா, உன் இந்த நிலைதான் நரகம் என்றார். உடனே அமைதியான குமரேசன் சற்று நிதானித்து இயல்பு நிலைக்கு திரும்பினான். இப்போது பார்த்தாயா, உன் இந்த அமைதியான நிலைதான் சொர்க்கம் என்றார் சாமியார். கோபத்தால் ஒருவரை திட்டுவதும் அவருக்கு கேடு நினைப்பதும் அவருக்கு ஆபத்து ஏற்படுத்த முயல்வதும் நரகமாகும். கோபத்தை விடுத்து அமைதியாக இருப்பது சொர்க்கமாகும் என்பதை தெரிந்து கொண்டான் குமரேசன். பல நாட்களாக தேடிய கேள்விக்கு விடை கிடைத்த மகிழ்ச்சியில் சாமியாரிடம் நன்றி கூறிவிட்டு விடை பெற்றான் குமரேசன். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.